அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி கர்நாடகா மாநிலம் மைசூர் பக்கத்தில் இருக்க சோமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சின்ன கேசவா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷனில் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அருணாச்சல படம் இந்த கரெக்டாக அந்த இடமே தான் அந்த அதாண்டா இதாண்டா சாங் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல தான் நிற்பார் தலைவர். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அன்னை தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த படத்தில் இருக்க அந்த ஃபுல் சாங்கும் அதான் ஃபுல்லாகவே இது உள்ளார தான் எடுத்துருப்பாங்க. இது இந்த லொக்கேஷன் தளபதி படத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு ஒரு சாங் வரும்ல, மணிரத்னம் படம், தளபதி தலைவர் அதை பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த சாங்கோட கொஞ்சம் ஒரு போர்ஷன் இந்த இடம் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டெம்பிளை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த டெம்பிள் 1268 அந்த ஆண்டில் தான் ஹொய்சாலா பேரரசர்கள் இருந்தாங்க இல்லையா, அதில் 3ஆம் நரசிம்மன் ஒருத்தர் இருந்தார். அவர் காலகட்டத்தில் தான் அந்த கோயில் கட்டப்பட்டது. அவர்கிட்ட சோமநாத பண்டார நாயக்கான்னு ஒரு படைத்தளபதி இருந்தார். அவரோட மேற்பார்வையில் தான் அந்த கோயில் கட்டப்பட்டது. அதனால தான் அந்த ஊருக்கு பேரே சோமநாதபுரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஹொய்சாலா பேரரசர்களோட கட்டிடக்கலையை முக்கிய அடையாளம் என்னன்னா ஸ்டார் ஷேப்டு மேடை அமைச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷலு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 3 கருவறை இருக்குது. அதாவது மூலவர் கேசவ, ஜனார்த்தன, வேணுகோபால் அப்படின்னு 3 சந்நிதி உள்ளார இருக்குது. அது மாதிரி இந்த கோயில் உள்ளார நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த வால் எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் இந்த சிற்பத்திலே அந்த கதையெல்லாம் ஸ்டோரியெல்லாம் சிற்பத்தாலே சொல்லியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரே பிரமிப்பாக இருக்கும். நீங்கள் தனியாக சின்ன வயசில் படிப்பான்ல, படம் பார்த்து கதை சொல்லுன்னு, அந்த மாதிரி இந்த சிற்பத்தை பார்த்திங்கனாவே அதோட ஹிஸ்ட்ரிலாம் வடிவமைச்சிருப்பாங்க. படிக்க தேவையில்லை, பார்த்தாவே அதோட கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அதோட சிற்பம்லாம் அவ்வளோ சிற்பக்கலைக்கு ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க. இந்த கார்விங் ஒர்க்லாம் சூப்பராக இருந்திருக்கும். இந்த சிற்பங்கள்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சோப் ஸ்டோன் அப்படிங்கிற கல்லால் தான் இந்த ஃபுல் சிற்பங்களும் வடிவமைச்சிருக்காங்க. இது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா மென்மையான கல் இது. அதனால தான் இந்த நுணுக்கமான வடிவம்லாம் அதால் செய்ய முடியுது. இதில் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா 2023 இப்போ தான் இது உலக பாரம்பரியமிக்க சின்னமாக யுனெஸ்கோ இருக்குல்ல, அதால் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த டெம்பிள் நம்ம இந்திய தொல்லியல் துறை இருக்குல்ல, அவங்க தான் இதை இப்போ பாதுகாத்துக்கிட்டு வராங்க இந்த டெம்பிளை. இந்த சென்னகேசவ டெம்பிளோட சிற்பக்கலையை பற்றி சொல்லணுன்னா கல்லில் செதுக்கிய கவிதைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு இதோட சிற்பக்கலையெல்லாம் அவ்வளோ ஈர்ப்பாக இருக்குது. நம்ம உள்ளார கோயிலேருந்து வெளில வந்துட்டோம். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த ராசின்னு ஒரு படம் அஜித்தும் ரொம்பவும் பண்ணியிருப்பாங்க பாருங்க. தென்றல் தென்றல் வந்துன்னு ஒரு சாங் வரும்ல, அந்த லொக்கேஷன் தான் இது. எனக்கென பிறந்தவர் கட்டி பறந்தவர் இவரா. அந்த சாங் ஒரு போர்ஷன் ஃபுல்லாக இங்கே தான் இந்த கோயிலில் தான் எடுத்துருப்பாங்க. இன்னும் 2-3 படம் எனக்கு படம் பேர்லாம் மறந்து போச்சு. அது இங்கே தான் எடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த இடத்துல எடுப்பாங்க. அந்த மண்டபம்லாம் இருக்கு வராங்களாம் எடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 800 இயர்ஸ் கடந்து வந்த பிறகும் இது கோயில் கம்பீரமாக இந்த சிற்பக்கலை அப்படியே அழியாமல் பாதுகாத்துருக்க பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. சார், நான் இங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் வீடியோ மட்டும் இல்லை, இந்த டெம்பிளோட வரலாறையும் தான் நம்மளோட கொண்டு போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோமநாதபுரம் காலத்தை வென்ற அமைதியின் குரல் அப்படி தான் சொல்லணும். ஸோ நண்பர்களே, இது உங்கள் சேனல் மெட்டா ஸ்பெக்ட்ரா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.
தான்